ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மேக்னா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தறி தொழில் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 5-6 தறிக்கு மேலே போட்டு இவங்க ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை போலவே தறி பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் சம்மதன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும். ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹரிணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதிலேயே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இவங்க சேவை மையம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது இவங்களுக்கு மட்டும் தனியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இவங்களுக்கு ஒரு வீடும் அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியவர் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னைக்கும் நல்ல ஒரு பார்த்துக்கிறவராக வேணும், அன்பாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் விற்று எடுத்துட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேவை மையம் சொந்தமாக தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.